Find the radius of curvature. Y is equal to c into log of secant x by c. Secant x by c. So இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னால சில பேசிக் கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அத ஜஸ்ட் ஞாபகம். secant x டிஃபரன்ஷியேட் பண்ணனும். with respect to x பண்ணுனா என்ன கிடைக்கும்? secant x into tan x. அதுக்கு அப்புறம் tan x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா with respect to x பண்ணீங்கன்னா we get another secant square x. secant x பண்றப்போ secant x into tan x. tan x பண்றப்போ secant square x. அடுத்து log x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா we get another 1 by x. கீழ இத ஆட் பண்ணோம்னா 1 plus tan square x is equal to the secant square x. எப்படி sin square x ஐயும் cos square x ஐயும் ஆட் பண்றப்போ 1 வருதோ அதே மாதிரி இந்த நாலுமே வந்து ஃபார்முலால வச்சிருக்கோம். இங்க யூஸ் பண்ண போற எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சொல்யூஷன் போட்டு given எடுத்து இதெல்லாம் எழுத தேவையில்ல. இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். y1 c ங்கிறது கான்ஸ்டன்ட் அத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். c log of secant x by c. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன 1 by x. இங்க x இருக்கிறதுல என்ன இருக்குது எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் 1 by secant x by c. அடுத்து என்ன பண்ணனும்னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் secant x by c. secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன just x இருக்கிறதுல மேல போறோம் secant x by c tan x by c. அடுத்து என்ன வரும் into 1 by c. இந்த 1 by c எப்படி வருது இத x by c டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதுக்கு முன்னால சால்வ் பண்ண ப்ராப்ளம் ஏற்கனவே என்ன பார்த்தோம். இப்போ இத c கேன்சல் பண்ணிடலாமா c கேன்சல் பண்ணிடலாமா இங்க 1 by c இருக்கு இங்க வேற எதனா கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க secant x by c secant x by c கேன்சல் ஆயிடுது. எனக்கு என்ன இருக்கு y1 is equal to இது மட்டும் இல்ல tan x by c. y1 is equal to என்னது tan x by c. அடுத்து நான் என்ன பண்ணனும் y2 வேணும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் secant square x. அப்போ இங்க secant square x by c. அடுத்து நான் x by c டிஃபரன்ஷியேட் பண்ணா we get 1 by c. அடுத்து நம்ம அப்புறம் டைரக்டா ஃபார்முலாக்கு போயிடுவோம். ρ is equal to 1 plus ρ is equal to 1 plus y1 square whole power 3 by 2 divided by y2. y1 வேல்யூ என்னது tan is equal to 1 plus tan இங்க ஸ்கொயர் இருக்கு அதனால நான் tan ஸ்கொயர் x by c போடுறேன். ஓகேவா ஸ்கொயர் இருக்கிறதுனால டிவைடட் பை இல்ல நான் y2 வேல்யூ என்னது 1 by c அப்படிங்க 1 by c into இத அப்படியே எடுத்து secant square x by c. அடுத்த ஸ்டெப் என்ன வந்து c மேல வருமா நியூமரேட்டர் போயிடும். so which is equal to c. so 1 plus tan square எப்படி எழுதலாம் அப்படிங்க பாருங்க 1 plus tan square x is equal to secant square x. அப்ப இத நான் எப்படி எழுதலாம் secant square x by c whole power 3 by 2 ன்னு போடுறோம். டினாமினேட்டர் என்ன இருக்கு secant square x by c மட்டும் இருக்கு.
அடுத்து என்ன செய்ய போறேன், இந்த பவர் இருக்க 3/2 இங்க உள்ள கொண்டு வர போறேன். வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், c into secant cube x by c. இது secant square x by c கேன்சல் ஆயிருமா, ஸ்கொயர் எனக்கு என்ன கிடைக்கும், c into secant x by c. இதுதான் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க.